பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? நல்ல அழகான ஒரு பசுமையான இடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த இயற்கைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. தேவன் எவ்வளவு அழகாய் அவைகளை போஷித்து உடுத்துவித்து அவைகளை செழிக்கும்படி செய்திருக்கிறார். பாருங்களேன், என் ஆண்டவர் எப்பொழுதுமே அற்புதமான தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு அழகான தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 27வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்றான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது பவுலுக்கு தேவன் அங்கே தோன்றி தேவனுடைய தூதனானவன் பேசுகிறார். அருமையான ஒரு அழகான வார்த்தை, தேவன் உனக்கு தயை உண்டு பண்ணினார். ஏன் தெரியுமா? பவுல் அங்கே ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனாலே எத்தனை பிரயாணங்கள் இருக்கட்டும், எத்தனை கடினமான சூழ்நிலைகள் இருக்கட்டும், எத்தனை சவால் நிறைந்த காரியங்களாக இருக்கட்டும், சவுல் நிற்க வேண்டிய இடத்திலே சவுலாக இருந்த பவுல் அங்கே போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை குறித்து தேவன் மறுபடி ஒரு உற்சாகமான வார்த்தையை கொடுக்கிறார் பவுலுக்கு. பவுல் மிகவும் இங்கே ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு நெருக்கமான நேரம், ஒரு மிகவும் கண்ணீரோடு வேதனையோடு அங்கே பயணிக்கிற பயணங்கள் நடுவிலே தேவனுடைய மகா உன்னதமான மகிமை வெளிப்படத்தக்கதாய் தேவன் அவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கும் நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நியமித்தது, தேவன் நினைத்தது, தேவன் விரும்புகிற காரியங்கள் எப்பொழுதுமே நடந்தேறும். அது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருக்கட்டும், கஷ்டமான காலநிலைகளாக இருக்கட்டும், நம்மளுக்கு விரோதமாக எதிரான எந்த சூழ்நிலைகள் எழும்பி வந்தாலும் தேவன் நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் கொண்டு போய் சேர்க்க சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் ஒருவேளை மனச்சோர்வோடு கூட மன அதைரியத்தோடு கூட மிக அங்கே பலதரப்பட்டதான அசௌகரியமான சூழ்நிலைக்கு நீங்கள் முகம் கொடுத்து இயற்கையின் சீற்றங்கள், மனிதரின் அவமொழிகள், அவச்சொற்களினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலே மிகவும் கடினமான வழிகளுக்கூடாய் கடந்து செல்றீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறது. நீ பயப்படாதே, தேவன் உனக்கு தயை பண்ணுவார். எந்த மனிதர்களிடத்தில் உனக்கு தயை தேவையாக இருக்கிறதோ, எந்த சூழ்நிலை உனக்கு தயை தேவையாக இருக்கிறதோ, எந்த இடத்திலே நீ போய் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறதோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவனுடைய கரம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அன்பு பிள்ளையே, நீ ஒரு நாளும் அழிந்து போவதில்லை, நீ ஒரு நாளும் மாண்டு போவதில்லை. உன் வாழ்க்கையிலே எதுவும் அங்கே மறைந்து போக மாட்டாது. தேவன் உன் பக்கமாக இருக்கிறார், உனக்கு தயை பண்ணி நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றித்தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கிற பொழுது தேவன் நன்மையாய் உங்களுக்கு அங்கே மகிமையாய் மாற்றி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக. எந்த சூழ்நிலைகள் பயப்பட்டு மனம் பதறி அதைரியம் அடைந்திருக்கிறார்கள், அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க நாதா. நீங்கள் கர்த்தாய் விசாரித்து நடத்தும் உம்முடைய திருக்கரங்களுக்குள்ளே முற்று முழுதாய் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.